இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல மாடல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ராஜெக்ட் எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் மாடல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். ஃபியூஷன் 360 ஓப்பன் பண்ணோடனே யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மாடல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் போனீங்கன்னா ஓப்பன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா அட்மின் ப்ராஜெக்ட் இதெல்லாம் க்ளவுடில் சேவ் பண்ண ஃபைல் எடுக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபைல் வந்து நிறையா இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் உள்ள மாடல் தான் இருக்கும். நம்ம சிஸ்டத்தில் உள்ள மாடல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா எந்த லொக்கேஷன் சொல்லி கேட்கும். நான் வந்து டெஸ்க்டாப்பில் உள்ள ஃபைலில் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி நம்ம மாடல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ப்ராஜெக்ட் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா அட்மின் ப்ராஜெக்டில் சேவ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. ப்ராஜெக்டில் சேவ் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்காங்க. நான் எக்ஸாம்பிள் எஸ்கேன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டான். அந்த ஃபோல்டரில் போயிட்டு என்ன மாடலோ அது மாதிரி சேவ் பண்ணினா அதில் சேவ் ஆயிரும். இது வந்து க்ளவுடில் சேவ் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த ஃபைல் வந்து நெட் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் திருப்பி வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆஃப்லைனில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னா ஃபைலில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா என்ன நேமு என்ன டைப் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்கும். இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா எந்த லொக்கேஷன் சொல்லி நமக்கு தேவையான லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் 360 ஃபைலாக சேவ் பண்ணினா மட்டும்தான் ப்ரோக்ராமு நம்ம ஒர்க் பண்ண எல்லா ஆப்ஷனும் சேவ் ஆகும். இந்த டைப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐஜிஎஸ் ஸ்டெப் ஃபைல் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் ஸ்டெப் ஃபைலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் ஃபைலில் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஒன்லி ஸ்டெப் ஃபைல் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லை ப்ரோக்ராம் மேக் பண்ணியிருந்தானா சேவ் ஆகாது. நீங்கள் ப்ரோக்ராம் மேக் பண்ண சேவ் ஆகணும்னா ஃபியூஷன் 360 ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் ஃபைல்லாம் சேவ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு தேவையான லொக்கேஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி ப்ரோக்ராம் பண்ணது ஓப்பன் பண்ணணும்னா அதே ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் போயிட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியலோ அது ஓப்பன் பண்ணினா ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து க்ளவுடில் சேவ் பண்ணது எப்படி எடுக்கிறதுனா இல்லை ஓப்பனில் போனீங்கன்னா மேலே வந்து க்ளவுடில் உள்ளதான் காமிக்கும். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லாட்டி சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேனல் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஹோமில் போனீங்கன்னா க்ளவுடில் உள்ள எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். இதில் போயிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன மாடல் சேவ் பண்ணிக்கிறோமோ அது ஃபுல்லாக இங்கே ஷோ பண்ணும். நமக்கு இந்த மாடல் தேவையில்லை அப்படின்னா எக்ஸாம்பிள் எஸ்கேல நிறையா மாடல் சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவில் போயிட்டு எஸ்கே ஃபோல்டரில் ட்ரில்னு சும்மா சேவ் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கே ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிரும். க்ளவுடில் உள்ள ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறோன்னா அது மேலே ரைட் கிளிக் பண்ணிடுறா. டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன்னா மூவ் பண்ணிக்கலாம். ரீநேம் வேணுன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். லிங்க் மாதிரி வேணும்னா அந்த பப்ளிக் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லி டெலீட் பண்ணிடுறேன். இது மாதிரி ப்ராஜெக்ட் வந்து க்ளவுடில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே ப்ராஜெக்டை எப்படி டெலீட் பண்ணுறதுனா டோட்டலாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ்கே ப்ராஜெக்டை டெலீட் பண்ணுறதுக்கு டாப் ஆப்ஷன் போனீங்கன்னா செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்கில் போயிட்டு இந்த டாப்பில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நம்ம என்னென்ன நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அது ஃபுல்லாக காமிக்கும். எது தேவையில்லையோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்ச்சிவ் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆர்ச்சிவ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது, ஹெய்டாகி இருக்கும். நம்ம வந்து ஃபியூஷன் 360 வந்து காமிக்காது. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னா திருப்பி டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆயிரும்.
பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ளோவில் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இது அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியனா போய் ஓப்பன் பண்ணோம்னா அந்த எஸ்கே ஃபைல் வந்து இருக்கும். இதே இது ஃபியூஷன் 360 க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியனா அது எஸ்கே வந்து டெலீட் ஆயிரும். இது மாதிரி மல்டிப்ளை ப்ராஜெக்ட் வந்து க்ளோவில் கிரியேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். தேவையில்லாட்டி இந்த ஆப்ஷனில் வச்சு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஃபியூஷன் 360 க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போனீங்கன்னா ஓப்பனில் போனீங்கன்னா அது எஸ்கே இருக்காது. இது மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ளோவில் சேவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம்.